செந்தூரப்பூவே 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 ஜில்லென்ற காற்றே மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும் கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஒத்துரிச்சு வெக்கத்தை விட்டு நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம் நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. ஹரி ஓம் மகாகாளி. கேட்போரை தன்பால் வசியப்படுத்துகிற வினோதமான பல குரல் பாவங்களை தன்வசம் கொண்டிருந்த அரிய ஆச்சரியங்கள் நிறைந்த ஓர் அபூர்வ பிறவியாக நம்மிடையே நம் காலத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் ஜானகி அம்மையார். ஏறத்தாழ 48,000 பாடல்களை 17 மொழிகளில் அவர் பாடியிருக்கிறார். சாதனைகளுடைய அளவு இன்னொருவர் செய்ய இயலுமா என்கிற கேள்வியை எழுப்பும் அளவுக்கு உள்ளது. எண்ணில் அடங்காத சாதனைகளை செய்திருந்தாலும் அவரிடம் துளியளவும் ஆணவம் கிடையாது என்பதை அவரோடு நெருங்கி பழகிய சாதாரண மனிதர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடலில் எப்பொழுதும் அலைகள் ஓய்வதில்லை. இந்த பூமி இரவு பகலாக இடையறாது சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பூமி முழுமைக்கும் பலவிதமான மொழி கலாச்சார மானுடர்கள் கலந்து வாழ்கிறார்கள். இரவு பகலாக ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நிமிஷத்தில் தொடர்ந்து யாரோ ஒருவர் ஜானகி அம்மையாருடைய பாடல்களை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். வயோதிகத்தால் அந்த வாழ்ந்த கூடு சிதைந்து அந்த கூட்டிலிருந்து அந்த ஆத்மா விடுபட்டு விட்டாலும் அந்த ஆத்மாவினுடைய அந்த தவ பலம், அவர் தந்து சென்றிருக்கிற அந்த இசை பொக்கிஷங்கள் என்றென்றும் உயிரோடு இருக்கிறது. ஒரு மரணமில்லா பெருவாழ்வை பெற்றிருக்கிறார் அந்த அம்மையார். மகத்தான ஒரு இசை சித்த புருஷி என்று வர்ணிக்கலாம். அந்த அம்மையாருடைய மற்றொரு வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கையில் அவர் எத்தகைய ஒரு எளிய பெருமாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு வாழும் சாட்சியாக கண்ணன் நம்மிடையே பேச இருக்கிறார். இந்த கண்ணன் யார்? ஜானகி அம்மையாருடைய அதிதீவிர ரசிகர், வாடகை கார் ஓட்டுகிற ஒரு ஓட்டுநர். வாழ்நாளில் எப்படியாவது ஒரு முறையாவது ஜானகி அம்மையாரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரு இலக்கு. இறைவனுடைய சித்தம் இந்த ஓட்டுநருக்கு ஜானகி அம்மையாருடைய தொலைபேசி எண் கிடைக்கிறது. இதுதான் ஜானகி அம்மாவோட நம்பர். நம்ம வேணா இந்த நம்பரில் கூப்பிட்டு பார்க்கலாமா என்று ஒரு ஆர்வக் கோளாறாக அந்த நம்பரில் அந்த அம்மாவுக்கு அழைக்கிறார். அவர்கள் எடுத்து பேசுகிறார்கள். அப்படி தொடங்கி அந்த உறவு ஒரு பந்தமாக மாறுகிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை நேசித்த ஒரு சாமானிய ஓட்டுநரை அவர் எவ்வாறு கொண்டாடி மகிழ்ந்தார் என்பதை நம்மிடையே விவரிக்கிறார். வணக்கங்க, என்னோட நேம் கண்ணன். நான் வட சென்னையில் இருக்கேங்க. நான் ஒரு கார் ஓட்டுநர், கார் டிரைவர். என்னோடய வாழ்க்கையில் ஜானகி அம்மா ஒரு பெரிய அங்கம். நான் கார் ஓட்டும் போதெல்லாம் அம்மாவோட பாடலை கேட்டு தான் நான் அதிகமான பயணம் தூரம்லாம் மேற்கொள்ளுவேன். அம்மாவை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தரிசனம் காணத்துக்கு ரொம்ப ஏக்கப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். ஏன்னா
அம்மாவோட பாடல் எல்லாத்துலேயுமே எனக்கு கலந்துருக்கிறாங்க. சோகமாக இருக்கும்போது அவங்களோட பாடல் தான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி. இப்படி அவங்கள நான் ஏக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கடவுள் சித்தம் சித்தர்கள் மகளோட ஆசீர்வாதம் மாதிரி அம்மாவோட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பு சாதாரண தொடர்பு கிடையாது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னோடய இயக்கங்கள் என்னோடய உணர்வுலாம் ஏதோ கடவுளே வந்து எனக்கு அது ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு, அது தொடர்பு கிடைச்சது. அப்படி பயணித்து இருக்கும்பொழுது என்னோடய வண்டியில் வரவங்கள்ட்டெல்லாம் பாட்டு கேட்பாங்க. அப்பா அடடா அம்மாவோட பாட்டில் அருமையாக இருக்குது, இவ்வளோ ரேர் சாங்ஸ்லாம் வச்சுருக்கியே. நான் எப்போவுமே வண்டியில் ஒரு பென்ட்ரைவ் வச்சுருப்பேன். எப்போவுமே காலையில் எடுக்கும்போது அம்மாவோட பாடல் தான் போட்டிருப்பேன். அதில் வரவங்க நிறைய பேர் அந்த பாட்டெல்லாம் கேட்டு ஒரு ஆனந்தப்பட்டிருப்பாங்க. அப்போ நீ ஒரு ஜானகி அம்மாவோட இவ்வளோ பெரிய ஒரு ஃபேனாக இருக்கியாப்பா, அம்மாவை சந்திச்சிருக்கியா அப்படின்னு என்னை கேட்டிருக்கிறாங்க. இல்லைம்மா, அந்த பாக்கியத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், அது எப்படி சந்திக்கணும் என்னன்னு எனக்கு தெரியல, இறைவன்கிட்ட முறையிட்டிருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் அது வாய்ப்பு கொடுப்பான். அது மாதிரி வர கஸ்டமர்கள்ட்ட ஓட்டிகிட்டு போகும்போது பேசஞ்சர்கிட்ட நிறைய இது மாதிரி நான் கேட்டிருக்கேன். அதில் ஒரு அதிசயம் எனக்கு நடந்தது. வண்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒருத்தவங்க என்கிட்ட பேசிட்டு வந்துருந்தாங்க, நீ ஜானகி அம்மாவோட தீவிர பக்தரா அப்படின்னு. ஆமாங்க, தீவிர பக்தருங்க, அம்மாவோட பாடல் தான் ஒழிச்சிட்ருக்கு பாருங்க அப்படின்னு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அம்மாவோட நம்பரை கொடுத்தாங்க. சரி, அம்மாவோட நம்பர் தான் இது அப்படி இருக்கும்போது ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு நாள் வந்து சரி ஓய்வு நேரத்தில் சும்மா கால் பண்ணி பார்த்தேன். திடீர்னு ஃபோன் எடுத்தாங்க. எடுத்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மாவோட வயசு, தெய்வத்தோட வயசு முதல்ல கேட்குறேன், அது பிரமிச்சு போய் இருக்கிறேன். என்னடா திடீர்னு அம்மா கேட்கும்போது என் கண்ணில் ஆர்ப்பறது தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எடுத்த வார்த்தை, சொல்லு கண்ணா, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அடட என்னோட பேர் எப்படி அம்மாவுக்கு தெரியும், கண்ணன்னு கூப்பிட்டுட்டாங்களே, இன்னும் பேர் ஆனந்தம், துள்ளி குதிக்கிறேன், அழுக்கிறேன், சந்தோஷம். அதாவது ஒரு சிவன் வந்து ஒரு நேரில் காட்சி கொடுத்தா, ஒரு அம்பாள் நேரில் காட்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பேர் ஆனந்த மகிழ்ச்சி. என் தாய் பேசிட்டாங்களே, எத்தனை நாள் ஆசை, இதெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தனே. ஃபோன் எடுத்தவுடனே சொல்லு கண்ணா ஒன்று பிரமிப்பாயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுற என்ன தெரியல, ஆர்ப்பரிப்பு, கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன போய் கண்ணன் என் பேர் எப்படி தெரிஞ்சுது? அப்புறம் தான் தெரிஞ்சுது, அம்மா வந்து எல்லாருமே வந்து வா கண்ணா, சொல்லு கண்ணா, நல்லா இருக்கீங்களா, எங்கேருந்து வரீங்க எல்லாம் பேசி விசாரிப்பாங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து அப்போது அம்மா உங்களை நான் எப்படியாவது பார்க்கணுமா, என்னோடய வாழ்க்கையில் அது பிரிவி பயணமா, அப்படி கலங்காத, நான் கண்டிப்பாக வரும்பொழுது உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெய்வ சக்தி மாதிரி 2015 அந்த கால் வளர்ந்தது. ஆகாயத்தில் இருந்து இடி மின்னலோடு வரப்போல் எப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அடட அம்மா ஃபோன் பண்ணுறாங்களேன்னு அப்பயும் ஒரு பேர் ஆனந்தம். ஹலோ கண்ணா, நான் இது மாதிரி கோயம்புத்தூர் வரேன், நீ வந்து என்னை சந்தி அப்படின்ன ஒன்று பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறேன். அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, மலன்னு கண்ணீர் வருது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். இந்த பல நாள் கேட்ட பாடல், பல நாள் அந்த உணர்வு இருந்தது தான் நாங்கள் கொண்டு போச்சு இறை. அந்த இறைக்கு தான் பெரிய நன்றி. அப்படி அம்மா அந்த வாய்ஸை கேட்டு நான் வரேன்னு சொன்ன உடனே நான் சந்தித்தது 2015 அம்மாவை சந்திக்கிறேன் கோயம்புத்தூரில். கீழே அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வெயிட் பண்ணுறேன். ஒரு சாதாரண வெள்ளை சொக்கா, ஒரு சாதாரண பேண்ட்டு, ஒரு பொக்கை கூட வாங்க அப்போ என்கிட்ட சூழ்நிலை இல்லை. அப்போ ரோஸ் வாங்கிட்டு போகிறேன் அம்மாவுக்கு. போகும்பொழுது மேலே வா அப்படின்னாங்க. 2வது மேலே ஏறி போகிறேன். போயிட்டு கதவு திறக்கிறாங்க, இடது பக்கம் கதவு திறக்கிறாங்க. ஒரு தேவதை, ஒரு சக்தி, ஒரு அம்பாள் கதவு திறக்கிறது போல் அவங்க எனக்கு கதவு திறந்து ஒன்றும் அவசியம் இல்லை, கதவு திறந்து வாக்கண்ணான்னு போன உடனே காஃபிலாம் கொடுத்து டீலாம் கொடுத்து அரவணைச்சு என்னை ஒரு முத்தம் கொடுத்தாங்க அம்மா. அதெல்லாம் நீங்காத நினைவுகள். அப்போது தான் அம்மாவோட முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் எங்கே ஏதாவது விஷயம்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு. நானும் மாதத்துக்கு ஒரு தடவையும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்படியே வந்து தொடர்புகள் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த தொடர்பு கட்டாக சூழ்நிலை நடந்தது. அம்மாவுக்கு கொஞ்சம் கீழே விழுந்து எலும்பு மைல்டாக ஃப்ராக்சர் ஆனதுனால அப்புறம் அண்ணன் முரளி அண்ணன் தான் அம்மாவோட நம்பர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவன் அண்ணன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவேன், எப்படின்னா இருக்காங்க அம்மா அப்படின்னு. ஒரு நாள் வந்து 2020 என்னோடய திருமணத்துக்காக முரளி அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். முரளி அண்ணங்கிட்ட கேட்குறேன், அண்ணா இது மாதிரி அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு.
அப்போ அம்மா வந்து பார்க்குறதுக்கு நான் அம்மாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அம்மா என்கிட்ட பேசினாங்க. உன்னோட திருமணத்துக்கு நான் கண்டிப்பாக வரேன், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மாவை வந்து மைசூருக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் மைசூரில் சந்திக்கக்கூட ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அப்போ தான் என்னோடய திருமண பத்திரிக்கை எடுத்துகிட்டு நீ அங்கே வா அப்படின்னாங்க மைசூருக்கு. 2020 நான் கிளம்புறேன். போகிறேன், அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு போய் நிற்கிறேன். முரளி அண்ணனும் அம்மாவும் அரவணைச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணி உன்னோட கல்யாணம் சேமமாக நடக்கிறோம். நான் வர்றதுக்கு 90% நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னோடய உடல் உபாதை எப்படி ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ண முடியாது. நான் எங்கே இருந்தாலும் என்னோடய நினைவுகள் என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எடுக்குன்ட்டு ஒரு தாம்பாள தட்டில் ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆப்பிள் எல்லாம் வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னை வழியமைச்ச தாய். இதோட அந்த பயணம் முடியல, தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அம்மா எனக்கு பையன் பிறந்திருக்கிறாம்மா அப்படின்னு அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். முரளியண்ணா மூலியம்மா ஆல் தி பெஸ்ட்டா கண்ணா, பையன் பிறந்திருக்கான், அவன் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான், கவலைப்படாத முரளியண்ணா ஆசீர்வாதம் பண்ணார். அண்ணா அம்மாக்கிட்ட என் குழந்தைய நான் தூக்கிட்டு வரணுண்ணே அப்படின்னு. அதுக்கு அவர் நேரம் கேட்டார். நான் சொல்கிறேன், அப்போ கூட்டுட்டு வா குழந்தைய அப்படின்னாரு. அந்த நாளுக்காக நான் பல நாட்கள் காத்துட்டு இருந்தேன். திருப்பி ஒரு நாள் திடீப்பு அழைப்பு வந்தது, நீ ஹைதராபாத் வா, வீட்டுக்கு வா அப்படின்ட்டு குழந்தைய உன் மனைவியை கூட்டுட்டு வா அப்படின்னாங்க. ஹைதராபாத்துக்கு போகிறேன். உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்டா, நீ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அவங்க இருக்கிறது தும்முலூர் வில்லேஜ். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தோன்னே எங்களை அந்த செக்யூரிட்டி உள்ளே விடலை. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு. என்னை உள்ளே விட்டாங்க. உள்ளே நுழைக்கிறேன், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். என் வாழ்க்கையில் என் தாய் எப்படியோ அதே போல் ஜானகி அம்மாவை ஒரு படி மேலே தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னோடய சந்தோஷம், துக்கம், அழுகை, வேதனையில் எல்லாருமே அவங்களோட பாடல் கலந்துருக்குது. எப்படி சொல்கிறது, அப்படி உணர்வாக காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி எங்குள்ள உணர்வாக கலந்துருக்கிறாங்க அம்மா. என் மனைவியை கூப்பிட்றாங்க, உன் மனைவி பேர் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்சரான்னு. அப்சரா வா தங்கம் அப்படின்னு அரவணைச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. என் பேத்தி பேரும் அப்சரா தான்ப்பா. அப்சரானா என்னன்னு தெரியுமா, உனக்கு விளக்கம் தெரியுமா? சொல்லுங்கம்மா. தெரியாது. அப்சரானா ஏஞ்சல், தேவதைன்னு அர்த்தம். அப்போ உனக்கு தேவதை வந்திருக்காடா அப்படின்னு. அதுக்கப்புறம் 2023 அம்மா தரிசனம் பண்ணுறேன். குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரேன். அதுக்கப்புறம் குழந்தை என் பொண்ணு பிறக்கிறா. திருப்பி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், 2வது குழந்தை பொண்ணாடா, அடடா சூப்பர்ரா அண்ணா, அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேண்ணே, இரு நான் கொடுக்குறேன் பேசு. ஃபோனை கொடுத்தாரு. பேசணுன்னா எல்லாம் ஆனந்த. பெண் குழந்தை அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆண் குழந்தையும் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி இல்லை, அடடா மகாலட்சுமி பிறந்திருக்காளா, வெள்ளிக்கிழமையா, ஆல் தி பெஸ்ட் கண்ணா, மகாலட்சுமி பிறந்திருக்கா, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னோடனே எல்லையில்லா பெரும் ஆனந்தம். கண்ணா நான் சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன், அப்போ குழந்தைய கூட்டுட்டு வா, சின்ன குழந்தையாக இருக்கா, ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளை எப்படி அரவணைப்பாங்களோ அந்த மாதிரி என்னை அரவணைச்ச தாய். முரளிகிருஷ்ண அண்ணனும் என்னை அவ்வளோ நல்லா பேசுவார், பார்த்துப்பார். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மாவை கொடுத்து பேச வைப்பார். அண்ணா என் குழந்த பவதாரணி அம்மா மடியில் உட்காந்துக்கண்ணா, ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிட்டு வரும்பொழுது இதை மாதிரி ஒரு செய்தி, இன்னல்கள், உடம்பு முடியாமல் அண்ணன் இறைவனடி சேர்ந்துட்டார். அவங்க சேர்ந்த 1 வருஷத்தில் என்னோடய தாய் ஜானகி அம்மா, ஜானகி அம்மா, நான் தாயாக நினைக்கக்கூடிய அம்மா. இந்த அதிர்ச்சி ஏதோ பெரிய ஒரு கல்லை தூக்கி என் மேலே போட்ட மாதிரி இருந்தது. ஐயோ தாய் இன்னும் இருந்திருக்கலாமே, எப்படி ஏன் இறைவனை இவ்வளோ சீக்கிரம் கூட்டுட்டான் அப்படின்ட்டு ஒரே மன அழுத்த வேதனை. எப்படி போய் பார்க்குறது அம்மாவை, ரொம்ப சிரமப்பட்டேன். நைட்டு அப்போ தான் வந்து பாலிமர் நியூஸில் பார்க்குறேன், இந்த மாதிரி செய்திகள் ஓடிட்டுருக்கு.
இது பொய்யா இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு 2 தடவை இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி வந்தது. அப்போ அம்மாவை தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த மாதிரி அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பாத, நான் நல்லா தான் இருக்கேன், நீ அழுவாத, நீ நல்லா இரு அப்படின்னு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். பேசினாங்க என்கிட்ட. இதுவும் அந்த மாதிரி ஒரு பொய்யா இருக்கக்கூடாதா, ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடாதா, கண்கலங்கினேன். ஆனால் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். ஆனால் உண்மை தான். அப்படியே என் மனசு நொறுங்கிடுச்சு. உடனே அழுதுகிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ரயில் மூலிமா போய் சந்திச்சு மதியானம் 1 மணி வேளையில் அம்மா கிட்டே போனேன். என்னை கிட்ட நெருங்க உள்ள சரியான கூட்டம், க்ரௌடு. அப்புறம் நவீன் அண்ணா, அம்மாவோட தீவிர பக்தர் அண்ணன் நவீன் அண்ணா, அவர்கிட்ட சொன்னேன். அம்மா கிட்ட போய் நான் அரவணைச்சு ஆசீர்வாதம் பண்ணி கடைசி நேரத்தில் வரைக்கும் நான் அம்மா கூட இருந்தேன். நான் கார் ஓட்டுநராக இருக்கிறேன், நான் கார் வாங்கினேன்னா என் வண்டியில் வருவீங்களாம்மா அப்படின்னேன். கார் வாங்கக்கூடிய சக்தி இப்போ என்கிட்ட இல்லைம்மா, ஆனால் நிச்சயமாக நான் ஒரு நாள் வாங்குவேன். கண்ணா, நீ விலை உயர்ந்த கார் வாங்குவடா, வாங்கு, கண்டிப்பாக வாங்கு. அம்மா எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குதும்மா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாமா, எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும். ஏன்னா வர பேசஞ்சரெல்லாம் ஆட்டோவில் சாங்ஸ் போட்டோன்னா உங்கள் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆட்டோ எடுத்து ஓட்டு, அதுக்கப்புறம் கார் வாங்கு, அதுக்கப்புறம் வீடு வாங்கி எல்லாம் வாங்க, உனக்கு எல்லாம் நடக்கும்டா, போடா அப்படின்ட்டு. நான் ஆட்டோ வாங்கிறதுக்கு முதல்ல எனக்கு இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நல்லா செய்டான்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆட்டோ வாங்கி மேலே ஒரு அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். எஸ் ஜானகி துணை தான் நான் ஒட்டியிருப்பேன். ஏன்னா வரவங்களாம் கேட்பாங்க, என்னடா ஏதோ அம்மா பேர் ஒட்டியிருக்க வேண்டியதானே, அவங்க பேர். எனக்கு எல்லாமே அவங்க தான், அவங்க மூலியமாக தான் எல்லாம் இருக்கிறாங்க. உணர்வுபூர்வமாக பேசுவேன் எல்லாருக்கிட்டேயுமே. எஸ் ஜானகி ஒட்டியிருக்கிறேனே, என் தாய் அவங்க. வண்டிலே அவங்களோட புகைப்படத்தை ஒட்டியிருப்பேன். அப்படி இருந்த ஒரு தாயை அவங்கள மரண செய்தியை கேட்டவுடனே என்னால் ஏற்றுக்க முடியல. தேம்பி அழுதேன். இது மாதிரி நடக்கணுமா கடவுளே, அவங்க இன்னும் பல காலம் இருந்திருக்கலாமே, எங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அம்மாவோட அன்பு விலை மதிப்பு இல்லாதது. எதர்ச்சியாக நான் விளையாட்டாக அந்த டைம் கிடைக்கும்போது போட்டு போக்கலாமே அப்படின்னு நான் கால் பண்ணேன். நான் சாதாரண ஒரு சாமானியன் தான், ஒரு ஓட்டுநர். ஃபோன் பண்ணோன்னே எடுத்தாங்க. எடுத்து பேசினோடனே எல்லையில்லா ஆனந்தம். அப்படியே எங்களோட பயணம் தொடர்ந்துச்சு. 2015 இது 2026 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளாக அந்த பயணம் தொடர்ந்துருச்சு, சிறப்பாக தொடர்ந்துருச்சு. எல்லாம் இறையாரோடு தான். அவங்க கூட நான் பயணித்த நாட்கள், நான் இருந்த நாட்கள், அவங்க கூட நான் சாப்பிட்ருக்கேன் உக்காஞ்சி, இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும். நான் எப்போ போனாலும் வீட்டுக்கு சாப்பிட்டு தானே அனுப்புவாங்க. ஒரு பெரிய விஐபி மாதிரிலாம் அவங்க நடந்துக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஒரு பிள்ளை எப்படி ஒரு அரவணைக்கிறோம், ரொம்ப எல்லோரும் மாதிரியுமே அவங்க எல்லாருமேலேயும் பற்றாக இருப்பாங்க. வாக்கண்ணா உட்கார், பக்கத்தில் உட்காருன்னுவாங்க. கேஷுவலாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கோபமோ எதுவுமே இருக்காது. பார்க்கண்ணா வந்து சாப்பிட்டியா, வா உட்கார், தண்ணி குடி, சாப்பிடு, டீ போட்டு கொடுங்க கண்ணனுக்கு. இப்படிலாம் பேசின ஒரு பெரிய தேவதை. நான் ஒரு சாதாரண சாமானியனாக இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் போய் நான் வந்து சந்திப்பேன்னா நான் நினச்சி பார்த்துருக்க முடியுமா? கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன மாதிரி பல ரசிகர்கள் இருக்காங்க அம்மாவுக்கு, எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். அவங்களையும் இப்படி தான் அவங்க அம்மா முறையாக நடத்துவாங்க, அன்பாக இருப்பாங்க. ஒரு ரசிகர் வீட்டுக்கு போயிட்டா, வா தங்கம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்தவுடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அன்புலாம் இனிமேல் கிடைக்குமா? இனிமேல் பார்க்க முடியுமா? உணர்வு மூலியமாக தான். இந்த 10 ஆண்டுகள் அம்மாவோட தரிசனத்தில் உணர்வு மூலியமாக தான் கிடைக்கும். என்னோடய பயணம் இப்படி தான் தொடர்ந்தது. பிறந்ததே பாடான்
പാടിക്കൊണ്ടേ ഇരിക്കുന്നത് വരെ പാടും വരെ ഇരിക്കും. അത്ര തന്നെ. പാടിയിട്ടില്ലെങ്കിൽ ഞാനില്ല. ഞാൻ ഇരിക്കും വരെ പാടിക്കൊണ്ടേയിരിക്കും. ജാനകി പാടാൻ തന്നെ വന്നു. പാട്ട് ജാനകി.